பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். வை த பிஜேபி ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஹிந்துவில் ஒரு கட்டுரை, முக்கியமான கட்டுரை தான் வைங்களேன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான். பாஜகவினரும் இதை வச்சுதான் மண்டை உடைச்சுக்கிறாங்க. திமுக எதிர்ப்பணியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்க எல்லாருக்கும் இது ஒண்ணுதான் மண்டையை கிட்டத்தட்ட 10 வருடங்களாக குடைந்து கொண்டு இருக்கக்கூடிய கேள்வி. என்ன பண்ணி இது இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்னதான் செய்வது? அதற்கு அவர் ஒரு விடை காண முயற்சி செய்கிறார். சங் பரிவாருடைய ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க், அந்த சித்தாந்த கட்டமைப்புக்கு வெளியே தமிழ்நாட்டுடைய மத உணர்வு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தானே இருக்காங்க, இவருடைய மத உணர்வு செயல்படுகிறது அப்படிங்கிறதா அந்த கட்டுரையுடைய சாரம். கோட்பாட்டு அளவுல பாஜக மற்றும் சங் பரிவார் வேறு ஒன்றுவதற்கு தமிழ்நாடு ஒரு வளமான நிலமாகத்தான் இருந்திருக்கணும். பக்தி இயக்கமாகட்டும், கோவில்கள், இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு எண்ணிக்கையிலான கோவில்கள், பல தெய்வங்களை போற்றுகிற சங்க இலக்கிய பாடல்கள், கிட்டத்தட்ட 2000 வருட மரபு இங்கு இந்துத்துவாவை புகழ்வதற்கும் அதை வளர்த்தெடுப்பதற்கும் இந்த நிலத்துல இருக்கு. பகுத்தறிவு இயக்கமே இங்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இருந்த போதும் கூட பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பிலீவர்ஸ். பெரியாருடைய திராவிட இயக்கத்தால் பலனடைந்த பல அரசியல்வாதிகள் கூட தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிலீவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் கோலப்பனுடைய கட்டுரையுடைய முதல் பத்தியிலேயே வந்துடுகிறது. உண்மையில் பெரியாருடைய கடுமையான சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய சில தலைவர்களால் தங்களுடைய சொந்த குடும்பங்களை கூட முழுமையாக ஒரு நாத்திக பாதைக்கு, பகுத்தறிவு பாதைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை, வற்புறுத்த முடியவில்லைங்கிறதா இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் பாஜகவால், சங் பரிவாரால் தமிழ்நாட்டில் உள்ள ரிலீஜியஸ் இந்துக்களை, மத உணர்வு உள்ள இந்துக்களை பொலிட்டிக்கல் இந்துக்களாக மாற்ற முடியவில்லை. அதில் பாஜக தவறிவிட்டது. ஏனென்றால் பக்தி இயக்கத்திலிருந்து சுயமரியாதை இயக்கம் வரையிலான இந்த ஒட்டுமொத்த காலகட்டத்திலும் பிராமணர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு, பார்ப்பனிய கருத்துக்களுக்கு எதிரான ஒரு மரபு இன்றைக்கு நேற்றல்ல தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது திமுக, தீக்க, நீதி கட்சி என்றெல்லாம் பார்க்காம அதற்கு முன்பு பக்தி இலக்கிய காலத்திலேயே கூட சைவர்கள், வைணவர்கள் என்று வடமொழி எதிர்ப்பு, சைவர்கள் வைணவர்கள்னு சமஸ்கிருத, ஆரிய, வைதீக சடங்குகளுக்கு எதிரான ஒரு மரபை தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்றி இங்கு அதற்கு ஒரு வேறு வெர்ஷன்களை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அது காலம் நெடுக இந்த வைதிகத்துக்கு எதிராக, இந்த பக்கம் சித்தர்கள் தொடங்கி வள்ளலார் வரைக்குமான விஷயம் எல்லாமே இவர்களுக்கு எதிராக தானே இருந்தது, விரோதமாகத்தான் இருந்திருக்கு. அதாவது அந்த விறகுலாம் கூட்டி வச்சுட்டாங்க, 10 வச்சதுதான் திராவிட இயக்கம். அதுதான் உண்மை. இந்து என்கிற ஒரே மாதிரியான ஒரு கிளாசிபிகேஷனுக்கு கீழே தங்களை முதன்மையாக அப்படி கருதுவதற்கு தமிழர்கள் மத்தியில் நீண்ட காலமாக, பல நூற்றாண்டுகளாக எதிர்ப்புணர்வு இருந்து வருகிறது. இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ், உள்ளார்ந்த பிரிவு அடையாளங்கள் பேன் இந்தியா உணர்வை விட வலுவாக தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இப்ப அதுக்கு உதாரணமா அவர் எதை சொல்றாருன்னா, இப்ப சமீபத்துல தென்கலை வடகலை அடிதடி வருடம் நடக்குது. இதற்கு கவுல் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியை வைத்து இதுக்கு பைசல் பண்ணுங்க, இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறது நமக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, அந்த தகராறை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமித்து பைசல் பண்ண சொல்லுகிறார்கள். இதே மாதிரி சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையிலான விரோதமும் சாமானியப்பட்டது கிடையாது. திராவிட இயக்கம் என்பதே கூட தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கும் வெள்ளாளர்களுக்கும் இடையிலான வரலாற்று மோதல்ல தான் அதனுடைய வேர்களே இருக்கு. விவசாயத்தை பிரதானமாக கொண்ட நில உடைமை சமூகங்களான வெள்ளாளர்கள் பெரும்பாலும் சைவர்களாக இருந்தார்கள். அந்த சைவர்கள் திராவிட இயக்கத்துடைய அறிவுசார் அடித்தளம் அவர்களால் பிராமணர்களுக்கு எதிரான அந்த படித்த வெள்ளாளர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு முடிவை சொல்லுகிறார். ஏஆர் வெங்கடாச்சலபதி ஹிஸ்டோரியன், அவரும் தன்னுடைய திராவிட இயக்கமும் வெள்ளாளரும் என்கிற நூலில் பல வேளாளர் சாதியைச் சேர்ந்த அறிஞர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்தாலும் பெரியார் நடத்திய குடியரசு பத்திரிகையில் 63 நாயன்மார்களை கிண்டலடித்து ஒரு சீரியஸ் வந்தபோது அதை கடுமையாக எதிர்த்தார்கள். வைதிக எதிர்ப்பு என்பது வரம்புகளுக்கு உட்பட்டது, அது சைவத்தை தொடாமல் இருக்கும் வரைக்கும் தான் நாங்கள் ஆதரிப்போம்ங்கிற அளவுக்கான உள்முரண்பாடுகள்லாம் அதற்குள்ளும் இருந்தது அப்படிங்கிறத அதை தொட்டு காட்டுறார். திமுகவே கூட தன்னுடைய ஆரம்ப ஆண்டுகளில் அண்ணா, நெடுஞ்செழியன் போன்றவர்கள் எல்லாம் இருந்த காலத்தில் திராவிட முதலியார் கழகம் என்று பார்ப்பனர்களால், அதனுடைய எதிரிகளால் விமர்சிக்கப்பட்டது. இது எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம், பிராமணர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு சமூக படிநிலையில் தொட்டடுத்து இருக்கக்கூடிய நிலவுடைமை சாதிகளான வெள்ளாளர்களால் உண்டான முரண்பாட்டிலிருந்து தொடங்கியது.
அதனால இந்த கட்சிகள், இந்த இயக்கம் இதற்கெல்லாம் முன்பிருந்தே காலமாக வெள்ளாளர்களுக்கும் பார்ப்பனர்களுக்குமான அதிகார மோதல் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் பாஜகவுடைய அடிப்படையான இந்த வைதீக பார்ப்பனிய மதத்துக்கு எதிரான போராக தொடர்ச்சியாக காலந்தாகாலமாக இருந்து வருகிறது அப்படிங்கிறது இவர் சொல்லக்கூடிய கருத்து. இது போன்ற உதாரணங்கள் தான் சாதி எதிர்ப்பு அரசியலை மத நம்பிக்கை அரசியலோடு ஒப்பிடக்கூடிய, ரெண்டும் ஒண்ணுதான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணக்கூடிய எல்லா நேரேட்டிவையும் உடைச்சு இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கி விடுகிறது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்தது. திமுகவுக்கு எதிராக திமுகவுக்குள்ளிருந்தே எம்ஜி ராமச்சந்திரன் அதை ஆதரிக்கிறார் என்றால் அவர் அடிப்படையில் ஒரு மூகாம்பிகை பக்தர். இன்னும் சொல்ல போனால் மூகாம்பிகை என்கிற கடவுளை தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஃபேமஸ் ஆக்கியதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவர் ஒரு பிலீவராக இருந்தார். ஜெயலலிதா ராமர் கோயிலுக்கு அயோத்திக்கு செங்கல்களை அனுப்புற அளவுக்கு போனாங்க. இதன் விளைவாக ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை தாங்களே செய்கிறோம், அந்த ரோலை நாங்களே எடுத்துக்கிறோம், இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திமுகவுக்கு எதிரில் இருந்த காங்கிரஸ் என்கிற கட்சியை ஒழித்துவிட்டு அதனுடைய இடத்தை திமுகவுடைய பிரேம் ஒர்க்குள்ளேயே செயல்படக்கூடிய ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சியாக அதிமுக செய்ய தொடங்கியதன் பிறகு, ஒருவேளை அந்த இடத்தில் காங்கிரஸ் இருந்திருந்தால் பாஜகவால் காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணி இன்றைக்கு இங்கு வளர்ந்திருக்க முடியும். அதை அதிமுக அதற்கான வழிகள் எல்லாத்தையும் அடைத்து விட்டது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதை தெளிவாக செய்தார்கள் அப்படிங்கிறது இந்த கட்டுரை சொல்லக்கூடிய செய்தி. எம்ஜிஆர் திமுகவுக்குள்ளே இருந்திருந்தால் அரசியல் களத்தில் அதிமுக என்கிற கட்சி இல்லாமல் இருந்தபோது காங்கிரஸ் ஒரு சாத்தியமான எதிர்க்கட்சியாக செயல்படவும் அதிகாரத்தை கைப்பற்றவும் வாய்ப்பு இருந்திருக்கும். அதை பாஜகவால் இன்றைக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியும். இதற்கான எல்லா வாய்ப்புகளும் 50 வருடங்களுக்கு முன்பே அடைபட்டு போய்விட்டது. இன்றைக்கும் கூட பாஜகவால் இந்த சாதிய ஸ்டேட்டஸ் கோவை உடைக்கக்கூடிய வேலைகளை என்டாஸ் பண்ண முடியல. பாஜக தமிழ்நாடு சிந்திக்கக்கூடிய பாதையில் அதனால் இன்றைக்கு வரைக்கும் சிந்திக்க முடியல. தமிழில் பூஜைகள் செய்ய வேண்டும் என்றும் பிராமணர் அல்லாதவர்களை அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தால் பாஜக தலைவர்கள் வெளிப்படையாக அதை எதிர்க்க தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய நேர்மறையான தாக்கங்களை பத்தின எந்தவித சிந்தனையும் கிடையாது. கூடுதலா ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு வளர்ச்சி திட்டங்கள் அடிப்படையில் கூட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்வது கிடையாது. இப்படி இருக்கும்போது திராவிட கட்சிகளுடைய நிலைமைகளை இவங்களால எந்த விதத்திலையும் மாற்ற முடியல அப்படின்னு இந்த கட்டுரை முடியுது. தமிழ்நாட்டில் பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது திமுக திக நீதி கட்சிக்கு முன்பு மன்னராட்சி காலம் தொட்டு இருந்து வருகிறது. பக்தி இயக்கம் என்பதே சைவர்கள் வைணவர்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி பார்ப்பனிய சமஸ்கிருத சடங்குகளை எதிர்த்து தான் வந்திருக்கிறார்கள். இதனுடைய லெகசி தொடர்ச்சி தான் இன்றைக்கு பாஜகவை தடுத்து நிறுத்துகிறது. சாஃப்ட் இந்துத்துவாவை அதிமுகவை பார்த்து கொண்டதால் பாஜகவுக்கு இங்கு ரோல் இல்ல. இதுல ஜெயலலிதா காலம் வரைக்கும் அதிமுகவுடைய இந்த ரோல், சாஃப்ட் இந்துத்துவா ரோலை அதுவே வச்சிருக்குங்கிறது உண்மைதான். ஜெயலலிதா உண்மையில இந்துத்துவாவை மட்டுமல்ல, நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் கூட அவர் இதே மாதிரியான நிலைப்பாடுகளை தான் எடுத்திருக்கார். அதாவது இந்துத்துவா வலதுசாரி அரசியலுக்கு களம் அமைந்தால் நம்மை விட பாஜக வெல்லுவது எளிதுன்னு எப்படி ஜெயலலிதாவுக்கு புரிந்ததோ, அதே மாதிரி தனிநபர் கவர்ச்சி, நடிகர்களுடைய கவர்ச்சி, அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய ரசிகர்களை அரசியல் தொண்டர்களாக மாற்றுவதுங்கிறதுக்கு ஒரு களம் அமைந்தால் அதுலயும் அந்த நடிகர்கள் தான் வெல்லுவார்கள், நம்ம தோத்துருவோங்கிற பயம். ஏன்னா ஏற்கனவே செய்து காட்டிய இயக்கம் தான் அது. எம்ஜிஆருக்கு தான் ஃபேன் ஃபாலோயிங், ஜெயலலிதாவுடைய ஃபேன் ஃபாலோயிங் லக்கி மாதிரி சிலர் இருக்கலாமே தவிர லட்சக்கணக்கில் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது விஜயகாந்தோ ரஜினிகாந்தோ ஒரு கட்சியை ஆரம்பித்து ரசிகர் படையை கொண்டு வந்து நிறுத்தினால் அதனோடு போராட முடியாதுங்கிற ஒரு அச்சம் ஜெயலலிதாவுக்குள்ளும் இருந்தது. அப்போ எனவே அவர்களை எல்லாத்தையும் நேக்கா அடிச்சு ஓய்த்து விடும் வேலையை ஜெயலலிதா தொடர்ச்சியாக செய்து வந்தார். அவங்களை எங்க அம்பலப்படுத்த வேண்டும், எந்த இடத்துல கூடி கெடுக்கணுங்கிற நேக்கு போக்கு ஜெயலலிதாவுக்கு தெரிந்திருந்தது. எந்த கட்சி திமுகவை எதிர்ப்பதாக பேசினாலும் அது அதிமுகவின் இடத்தை கைப்பற்றுவதுதான் அதனுடைய நோக்கம்ங்கிறது ஜெயலலிதாவுக்கு எப்பவுமே தெளிவு இருந்தது. இந்த கூறுபாடுதான் எடப்பாடிக்கு சமீப காலம் வரைக்கும் இல்லாமல் இருப்பது. அதாவது விஜய் விஷயத்திலையும் அதுதான், பாஜக விஷயத்திலையும் அதுதான். நீங்க அன்றைக்கு விஜயகாந்த் இடத்துல இன்னைக்கு விஜய் வச்சுக்கோங்க. விஜயகாந்தை எப்படி அதிமுக டீல் பண்ணுச்சு, என்னைக்கு அவரை குடிகாரராக சித்தரித்து அரசியல் களத்தை விட்டு ஓட விட்டுச்சுன்னு பாருங்க. பாஜகவையும் அவங்க கூடவும் வச்சு கொண்டு முடிச்சு விட்டுருக்கு, டீ பார்ட்டி வச்சு முடிச்சு விட்டுருக்கு. இது மாதிரி பாஜகவையோ ஒரு நடிகர்களையோ அணுகுவதற்கான திறன் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது வரைக்கும் இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் இந்துத்துவ அரசியலை வளர்க்க விரும்பும் போது தன்னை தானே டம்மி ஆக்கி கொண்டு இந்த கட்சியை இந்த தேர்தலை நடத்துவதே அமித்ஷாவும் மோடியும் தான். இதுல தனக்கான ரோல்ங்கிறது
இனிஷியலுக்கு வைத்திருக்கக்கூடிய எப்படி திரௌபதி முர்முவை தமிழ்நாட்டுக்கு ஆர் ரவியை வைத்திருக்கிறதோ அதே மாதிரி கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்காங்க. ஷோவை ரன் பண்ண போறது என்னவோ பாஜக தான் அவங்க வெளிப்படையாக சொல்லி கொண்டாலும் கூட அதுல தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு வைக்கக்கூடிய பிரஸ் மீட்ல கூட சொல்றாரு, அம்சாஜி அன்னைக்கே ஐடிசி சோழால சொல்லிட்டாரு இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைமைன்னு. அப்புறம் ஏங்க நீங்க முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க? யாரும் உங்களை பார்த்து கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க, நேரா பியூஷ் கோயலை பார்த்து சேர்றாங்க. பாஜக நடத்தக்கூடிய மாநாட்டுலதான் நீங்க போய் கைதூக்கி நிக்கிறீங்களே தவிர அதிமுக ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தேர்தல் பொதுக்கூட்டத்தை தொடங்கி வைக்கணும், அதை நீங்க பண்ணலையே. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுடைய இடத்தை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் அதனுடைய தலைமையில் அமர்ந்திருக்கும் நம்முடைய அதிகாரத்தை தக்க வைக்க முடியுங்கிற புரிதல் இல்லை. அவர் மாறா என்ன நினைக்கிறார்னா, அதிமுகவில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தேவை வெற்றி, அதிகாரம். அது கிடைத்தாலே மத்ததெல்லாம் தானா நடந்துரும். அதற்கு எத்தை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற அளவுல பாஜகவுடன் மண்டியிடவும் விஜய் போன்ற நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தால் அவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று தேவடு காப்பவும் அவர் தயங்குவதில்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டு அரசியல்ல கோலப்பன் சொல்வதை போல பார்ப்பனிய பாஜக அரசியலுக்கு எதிர்ப்புணர்வு களத்திலேயே வேறுவிட்டிருக்கிறதா என்றால் எனக்கு அப்படி தோணல. ரிலீஜியஸ் இந்துக்களை பொலிட்டிக்கல் இந்துக்களாக மாற்ற முடியாததற்கு இரண்டுக்கும் இடையில ஒரு வலுவான தடுப்பு இருப்பதாகவோ, மக்களுடைய அறிவோ விழிப்புணர்வோ தான் அதை தடுத்து நிறுத்தணுவதோ அப்படியெல்லாம் எனக்கு நிச்சயமா தோணல. பெரியார் மண் அப்படின்னு சொல்லிக்கிறது எப்படி ஒரு குளோரிபிகேஷனோ அது மாதிரிதான் தமிழ்நாடே பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது. அது எந்த காரணம் கொண்டு அவர்கள் உள்ள விட மாட்டாங்கிறது ஒரு அதீதமாக மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வாதம். அதை திரும்ப திரும்ப நம்ம செய்யறது நம்மளுடைய முட்டாள்தனத்துல போய் தான் முடியும். அறிவு தளத்தில் தமிழ் சமூகத்தில் வேலை செய்யக்கூடிய சொற்ப விழுக்காடு இருக்கக்கூடிய பேர்தான் தமிழ்நாட்டை பாஜகவுடைய மத அரசியல் வேட்டைக்காடாக மாறாமல் பார்த்து கொள்கிறார்கள். ஏன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷனை முதல்ல பார்ப்போம். அதிமுக என்கிற கட்சியுடைய கோர் ஐடியாவுக்கு பாஜக மாறுவதையும் பாஜகவுடைய இந்துத்துவ ஐடியாலஜிக்கு அதிமுக மாறுவதையும் ஒரே நேரத்துல நம்ம கடந்த 5-6 வருடங்கள்ல பார்க்க முடியுது. அதிமுகவுக்கு ஏதோ ஒன்று ஒருத்தவாயா இருக்கிறதா படறனால்தான் அதை ஹிந்துத்துவான்னு புரிஞ்சுக்கிட்டு சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு அவனுங்க போறானுங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் அதே தான். அவர்கள் சூத்திர அரசியல் சூத்திரர்களை ஓபிசிகளை எம்பவர்மெண்ட் பண்ணனாலதான் அதிமுகவோ திமுகவோ வெல்ல முடியுது. அதனால நாமளும் மயிலாப்பூர்ல இருந்து தலைமையை போடாம தமிழிசை மாதிரியோ முருகனை மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ நயினார் மாதிரியோ போட்டுட்டா அது அந்த ஒரத்த வயசு சரியா போயிரு, நாமளும் ஜெயிச்சிடலாம். அவங்க அதிமுகவுடைய இடத்தை பிடிப்பதற்கு அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சாஃப்ட் இந்துத்துவாவை நோக்கி இவங்க போறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சவுடு பரவல் மாதிரி 2 கட்சிகளுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்குது. பாஜக என்கிற பார்ப்பன ஜனதாவில் மோடி முதல் அண்ணாமலை நயினார் தமிழிசை வரைக்கும் ஓபிசிகளுக்கு அதிகாரம் கையளிக்கப்படுகிறது என்றால், இன்னும் சொல்ல போனால் மயிலாப்பூர் மாபியாவுடைய பேச்சை கேட்காம நீங்களே சுதந்திரமா முடிவெடுக்கலாங்கிற அளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் அண்ணாமலை மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் பார்த்தோம். அதுல பலனும் கிடைச்சதும் பார்த்தோம். பலன் கிடைச்சது. இவன் அண்ணாமலை கை சுத்தம் இல்லாம அங்கங்க நீட்டினாலதான் நீ தூக்கி ஓரமா உட்கார வச்சிருக்காங்களே தவிர மத்தபடி பர்சன்டேஜா உயர்ந்த இதையும் சாதி இந்துக்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பாஜகவுக்கு பின்னாடி அணிதிரட்டி நிறுத்துது நாமளே கண் முன்னாடி பார்த்தோம். அப்போ அதிகார அரசியல்ல எண்ணிக்கை என்பதுதான் முக்கியம் என்பதை பாஜக உணர்ந்து தனக்கேற்ற விதத்துல இங்க பல இடங்கள்ல நெகிழ்ந்து கொள்கிறது. எடப்பாடி இதே மாதிரி கூறுபாடு இல்லாம தெரிஞ்சிட்டு இருந்தாருன்னா பாஜக திமுக உடைய நேரடி போட்டியாளர் அப்படிங்கிற எதிர்நிலைக்கு 2வது நிலைக்கு நிற்பதற்கு சில பருவ தேர்தல்களே போதுங்கிறதான் உண்மையில களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. இன்னொரு முறை 29ல பாஜக ஜெயிச்சா அதுதான் நடக்கும். இன்னைக்கே நீங்க எடுத்துக்கோங்களேன், பாஜக அதிமுகவோடு இந்த நடிகர் கட்சி ஆரம்பித்து பல லட்சம் இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் கூட சேர்த்து ஆல்ரெடி நீங்க பிஸ்கட் போட்டு வளர்த்துற சீமானையும் கொண்டு நிறுத்தி திமுகவுக்கு எதிர் திசையில் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க நிலைமை வந்தா இந்த தேர்தலே உங்களுக்கு கடினமானதாக இருக்கும், நெக்கு இருக்குங்கிறதான் உண்மையில கலை யதார்த்தம். அப்போ மக்கள் அல்ல அதை தடுத்து நிறுத்துவது. பாஜக வளர்வதையோ பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு தமிழ்நாட்டை சீசன் பண்ணி விடுவதையோ நிறுத்துவதுங்கிறது மக்கள் அல்ல, அது ஒரு இயக்கம். திமுக என்கிற ஓட்டரசு இலக்கியம் ராமானுஜர் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த பக்கம் சைவர்கள் பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, சித்தர்கள் மரபுல பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கு. அப்போ திமுக என்கிற ஓட்டரசு இலக்கியம் ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து வருது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க பார்ப்பன ஜனதாவுக்கு ஓபிசிக்கு அதிகாரம் அளித்தல் என்கிற எண்ணம் முதல்ல எதுக்கு வருது? இதுக்கு மேல இவனுங்களை மண்டையை கழுவ முடியாது, இவங்க மண்டையில மிளகாய் அரைச்சே நம்மளுடைய காலத்தை ஓட்ட முடியாது. இன்றைக்கு பாஜகவால் இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஒழிப்போம்னு பேச முடியாது. அரசாங்கம் என்ன சொல்லுது? ஓபிசிக்கு கொடுப்போம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போட்டுதான் அதுக்கு ஒரு ஸ்டேவை போட்டு வாங்குறாங்க. பாஜகவால் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேச முடியாது. பலன் பெற்ற சமூகங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு
நாம் இப்போது உருப்பட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நாம சமூகத்துல நல்ல நிலைமை அடைந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் கடந்த 30-40 வருடங்களாக பெற்றிருக்கக்கூடிய இடஒதுக்கீடுங்கிற புரிதல் அவர்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அவங்க கிட்டயே போய் இடஒதுக்கீடு இல்லைன்னா இன்னும் நீ சூப்பரா இருந்திருப்பேன்னு காதுல செய்வதற்கு பாஜகவாலேயே முடியாதுங்கிறதான் நிலைமை. எனவேதான் அடுத்து ப்ளூ காலர் ஒர்க்குகள்ல ரிசர்வேஷனை அனுமதிப்போம். அடிப்படை கல்வியிலும் உடல் உழைப்பு சார்ந்த கீழ்நிலை பணிகள்லையும் இடஒதுக்கீட்டை அனுமதித்து இதர பிற்படுத்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை அதுல அவங்களுக்கான வேலையை கொடுத்துட்டு உண்மையான அதிகாரம் எங்கு இருக்கிறதோ அங்க மட்டும் செக் வச்சுக்குவோம். மருத்துவம், IAS, IPS, நீதிபதிகள் இந்த மாதிரி இடத்தில் இவர்கள் நுழையாமல் பார்த்துக் கொள்வோம். மற்றபடி கீழே வேலை செய்யக்கூடிய இடத்துல ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல இருப்பவர்கள்ல ரிசர்வேஷன் இருக்கட்டும், அதையும் அவங்க பெறட்டும். அதுல இடபிள்யூஎஸ் கொண்டு வருவாங்களா? எதுல? அதுல கொண்டு வர மாட்டாங்க. ப்ளூ கலர் ஜாப். அப்போ மற்றபடி ரிசர்வேஷனை நாம் தொட வேண்டாம். அல்பத்தனமா எல்லாத்துலயும் ரிசர்வேஷனை ஒழிக்கிறோம்னு பேசி ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 93 வயசும் இருக்கக்கூடிய ஓபிசிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம்னு அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் வைத்திருக்காங்க. அதனுடைய ஒரு புள்ளி தான் நீட். இப்ப இடபிள்யூஎஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த ரிசர்வேஷனை நீர்த்து போக வைக்கிறதுக்கு மறுபக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. NRI கோட்டாவை நீட்ல கொண்டு வந்து விடுறானுங்க. NRIயாவது வெளிநாட்டுல இருக்கணுமேன்னு கேட்டா அதெல்லாம் தேவையில்லை. மாணவர் வெளிநாட்டுல இருக்க தேவையில்லை. மாணவருக்கு படிப்பு செலவை செலுத்தக்கூடிய நபர் NRIயா இருந்தா போதுங்கிற அளவுக்கு அதுல வந்து கொண்டு வந்து வைக்கிறானுங்க. அப்போ மருத்துவம் மாதிரியான விஷயத்துல ஒரு ஃபில்டர், ஏழை பாலைகள் சமூகத்துல விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அதிகாரத்தை பெற்று வரக்கூடாதுங்கிற இடத்துல செக். நீதித்துறையில நீதிபதி ஆகும்போது தமிழ்நாட்டுல மட்டும் மாவட்ட நீதிமன்றம் தொன்று உயர் நீதிமன்றம் வரைக்கும் இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவமே கடைபிடிக்கப்படுது. அது ஏன் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறது இல்ல, ஒன்றியத்தில் இருக்கிறது இல்லைன்னா அப்ப நீதித்துறை வரைக்கும் இங்க சோசியல் ஜஸ்டிஸ் வந்து சிறப்பா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட பல மடங்கு சிறப்பா இருக்கு. ஆனா அங்க வட இந்தியாவில செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீட் மாதிரியான ஒன்றை கொண்டு வரும்போதே அது தொடங்கும் போது அது ஐடியாவா இருக்கும் போதே பஞ்சாப், கேரளா போன்ற மாநிலங்கள் தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு வேண்டும் கேட்கும் போதே இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அது கூடாது, அப்படி ஒன்றை கொண்டு வந்தீர்கள் என்றால் எங்கள் மாநிலத்துக்கு அதற்கு விலக்கு வேண்டும். நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. எல்லா மாநிலங்களும் அதுக்கு ஒப்புக்கொள்கிறது. தமிழ்நாட்டுக்கு அதே அரசாங்கத்தில் தனக்கு அதிகாரம் இருக்கும் போது ஒன்றிய அரசு எந்த ஏவால் நடக்குங்கிற ஒரு நிலைமை திமுகவால் உருவாக்கப்படும் போது நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறப்படுகிறது. ஜெயலலிதா காலத்திலும் அந்த விலக்கு தொடர்கிறது. எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதை ஓச்சு விடுறாரு. திமுக அதை எதிர்த்த போது அன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த அறிவு தரப்பு எதிர்த்தது? எந்த அறிஞர் நீட்டால் இந்த பாதகங்கள்லாம் உருவாகும் என்று தமிழ்ல பேசியிருக்காரு? அறிஞர்கள் நீட்டுக்கு ஆதரவா புத்தகங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. கல்வியாளர்கள், மாணவர்கள் யாருக்குமே தெரியாத ஒன்றை இலவசங்களால் வெல்கிறது, சாதிய போலரைசேஷன் செய்து வெல்லுகிறது, ஊழலால் வெல்லுகிறது என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஓட்டரசியல் கட்சி ஊருக்கு முன்னாடி அதை எதிர்த்து இது 10-15 வருடம் கழித்து இத்தகைய ஆபத்தை சூத்திரர்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு அது பண்ணுது. அப்ப இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க மாட்ட பார்ப்போம், நீட்டுனா என்னடான்னு கேட்டது இதே தமிழ்நாட்டுல நாமளே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு இவர்கள் போராட்டி கொடுத்தாங்க. அதே நாள்ல திமுக அன்னைக்கு வந்து நீட்டுக்கு போராட்டம் அறிவித்து பண்ணிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு உன்னதமான போராட்டத்தை நீர்த்து போக வைக்கும் விதமாக திமுக நீட்டுன்னு என்னத்தையோ பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பேசின அறிவுஜீவிகள்லாம் இதே தமிழ்நாட்டுல இருந்தானுங்க. அப்போ திமுகவுடைய சில 100 மூளைகள் கொண்ட ஒரு திங்க் டேங்க் ஆயிரக்கணக்கான அறிவுத்தள செயல்பாட்டாளர்களை முதல்ல கன்வின்ஸ் பண்ணுது. நீட் எங்கே எப்படி வந்து சூத்திரன் வயிற்றில் அடிக்கும்னு அது பேசுகிறது. அவர்கள் கன்வின்ஸ் ஆகிறார்கள். அதற்கு பிறகு லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களை அதை நோக்கி களமிறக்குது. அதுக்கு பிறகு லட்சக்கணக்கான படித்த அறிவுள்ள மக்கள் அதன்பால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் எதிர்கட்சியான அதிமுகவே அது நினைத்திருந்தால் இந்த செயல்பாடெல்லாம் திமுகவால செய்யப்படலைன்னா நீட் நல்லது அப்படின்னு மிக எளிமையா அதிமுகவால மக்கள்கிட்ட போய் சொல்லிட முடியும். ஆனா என்ன பண்ணுது அதிமுக? அது தப்பு தான், நாங்களும் எவ்வளவு தடுக்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுது. சில வருடங்கள் என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய பொது கருத்தே நீட் என்பது அநீதி அப்படிங்கிறதா உருவாகிறது. அப்போ இது ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் முற்போக்கு நீரோட்டம் என்பது களத்திலிருந்து கோடிக்கணக்கானவர்கள் வசிக்கக்கூடிய மண்ணிலிருந்து மேல நோக்கி எந்திரிச்சு போகக்கூடிய நீரோட்டம் கிடையாது. அது மேலிருந்து உருவாக்கி கீழே பெய்யக்கூடிய ஒரு மழை. இந்த சமூகத்தில் அறிவாளிகளால் மேலிருந்து கீழ் நோக்கி செலுத்தப்படுகிற ஒரு விசை அது. இன்னைக்கு திமுக நேற்றுக்கு தீக்க, அதற்கு முன்பு நீதி கட்சி, அதற்கு முன்பு பக்தி இயக்க சீர்திருத்தவாதிகள், அந்த இன்னும் முன்னாடி போனீங்கன்னா சித்தர்கள் மரபு, புத்தர்னு நீங்க எவ்வளவு தூரம் போனீங்கன்னாலும்
வைதீகத்துடைய கோரப்படியிலிருந்து தமிழ்நாட்டை காலகாலமாக ஒரு சூத்திர அறிவு தரப்பு காத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பெயர்கள் தான் வந்து மாறிக்கொண்டே இருக்கு. அது வெல்லவே முடியாது. ஆனா அது எப்பயும் ஒரு மைனாரிட்டியா தான் இருந்திருக்கு. அது கீழ இருந்து மேல வர்றது கிடையாது. அப்போ இது வெல்லவே முடியாததும் அல்ல, வீழ்ந்தாலும் மீட்டெடுக்க முடியும். இப்படி சிந்திக்கக்கூடிய லட்சம் பேரை கொன்று ஒழித்து விட்டால் பாஜக வளர்ந்து விட முடியுமானா, ஏன் இவனுங்களை கொன்னேன்னு கேட்கக்கூடிய அது வரைக்கும் அதை கவனித்திராத ஒரு அறிவு தரப்பு இளம் தரப்பு எழுந்து வந்து இப்ப எதுக்கு இவனுங்க என்ன பேசுறானுங்கன்னு இவனுங்களை போட்டு தள்ளனு கேட்கும். இது இருக்கும் வரைக்கும் இப்படியான அறிவு விளையக்கூடிய ஒரு மண் வந்து போராடி கொண்டே இருக்கும். போராட்டத்தின் மூலமாக வெற்றியோ தோல்வியோ கிடைக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அதை முழுமையா அழித்து ஒழித்து விட முடியாது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய செய்தி. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்